வணக்கம், வெல்கம் பேக் டு ஸ்கிரீன் டைம் வித் தினேஷ். இன்னைக்கு என்ன பண்ண ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா சிறை. இந்த படத்தை வந்து சுரேஷ் ராஜ்குமார்ன்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிமாறனோட அசிஸ்டன்ட் டைரக்டர். இந்த சிறை படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டைரக்ட் தான் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு வந்து தமிழ்ன்றவர் ஸ்டோரி எழுதியிருக்காரு. ஆல்ரெடி தானாக்காரன்ற ஒரு படம் வந்து விக்ரம் பிரபு வச்சு பண்ணியை இட்டு கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் வந்து விக்ரம் பிரபு ஒரு கான்ஸ்டபிளாக வராரு. ஒரு போலீஸ் பேஸ் பண்ணி ஸ்டோரி. இந்த படம் வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஆல்ரெடி தானாக்காரன்ற படம் எப்படி இருக்குமோ இதுலேயும் வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் ஒரு தமிழ் வந்து ஸ்டோரி எழுதியிருக்காரு. இந்த படம் வந்து டைரக்ஷன் எப்படி இருக்கு, எப்படி இந்த படம் வந்து அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த டைரக்டர் வந்து நல்லா பண்ணியிருப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லலாம். அந்த ஒரு ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்ன நடக்குது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்னெல்லாம் நடக்கும், ஒரு கான்ஸ்டபிள் வந்து ஒரு கைதியை வந்து ஜெயிலேருந்து ஒரு கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜரு, அந்த மாதிரி டீட்டெயிலிங் இங்கே வந்து ஸ்கிரிப்டில் வந்து நல்லா காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி டீட்டெயிலான ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஒரு கான்ஸ்டபிளோட வேலைனா என்ன, ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது டீட்டெயிலாக வந்து காமிச்சிருப்பாங்க. நல்ல ஒரு நேச்சுரலாக வந்து மக்களுக்கு வந்து காமிச்சிருப்பாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ ரிஸ்க் இருக்கா, அவங்கள வந்து இந்த மாதிரி ஒரு கைதி தப்பிச்சு வரணும்னா அவங்கள வந்து பெரிய பிரச்சனையில மாட்டுவாங்களா அப்படின்ற மாதிரி. அனீஷ்குமார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருக்காரு. அவர் வந்து ஊரில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயினை வந்து லவ் பண்ணியிருப்பாரு. அங்கே ரெண்டு பேருக்கு இடையிலே அனீஷ்குமார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மாதிரி காட்டுறாங்க, அவங்க ஹீரோயின் வந்து இந்து மாதிரி காட்டுறாங்க. கல்யாணத்துக்கு ஒத்துக்கலாம்னோடனே இவர் ஹீரோ வந்து ஹீரோட அம்மாவெல்லாம் அடிப்பாங்க பொண்ணு வீட்டு சைட்லேருந்து. இவர் ஒரு ஆத்திரத்தில் வந்து ஹீரோயினோட அப்பாவை வந்து தள்ளி விட்டுருவாரு. அதில் வந்து அவர் இறந்துருவார். இவர் போய் கோர்ட்டில் இவரே வந்து சரண்டர் ஆகிடுவார் போலீஸ் ஸ்டேஷனில். அதனால வந்து ஒரு 5 வருஷம் வந்து சிறை தண்டனை வந்து அனுபவிக்கிறாரு. அவங்க அம்மாவும் இறந்ததுனால இவர் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து வாதாடி பெயில் எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அதனால என்ன பண்ணுவார், இவர் வந்து விக்ரம் பிரபு கூட 2 கான்ஸ்டபிளோட வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க. போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தப்பிக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை வருது. அப்போ என்ன ஆகுது, விக்ரம் பிரபு வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டுறாரு. அவர் ஹீரோ வந்து அனீஷ்குமார் வந்து விக்ரம் பிரபுட்டு வந்து தப்பிச்சு ஓடினாரா கோர்ட்டுக்கு போகாமல். விக்ரம் பிரபு வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணார், அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வந்தார் அப்படின்ற மாதிரி ஸ்டோரி போகும். கிளைமேக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக வந்து முடிச்சிருப்பாங்க. நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அவ்வளோ ஒரு சோகமான ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி போகும். ஆனால் வந்து நல்லா ஒரு சூப்பராக வந்து எழுதியிருப்பாருன்னு தான் சொல்ல முடியும். தமிழ் அவர் நல்ல ஒரு கதை. அந்த கதையை வந்து நல்ல ஒரு விக்ரம் பிரபுக்கு வந்து ஒரு நல்ல திரும்ப அகைன் வந்து தானாக்காரனுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு பிரேக்குன்னு சொல்லலாம். திரும்ப ஒரு 1 செகண்ட் வந்து பெரிய பிரேக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சிம்பிளாக தான் வந்து பண்ணியிருப்பாங்க. நல்ல ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான். போலீஸ்க்கும் வந்து இந்த மாதிரி ஒரு இறங்கின மனசு இருக்கும். போலீஸ்லாம் வந்து கெட்டவங்களும் இல்லை, போலீஸும் இந்த மாதிரி வந்து உதவி செய்வாங்க. அவங்களுக்கு இருக்கிற பவரை வச்சு மக்களுக்கு அவங்களுக்கான சின்ன சின்ன உதவி செஞ்சு அந்த மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரி தான் வந்து இவர் வந்து அனீஷ்குமார் ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் பிரபு வந்து ஒரு உதவி செய்வார். அது என்ன மாதிரி உதவி, அந்த உதவி வந்து அவருக்கு எந்த அளவில் வந்து ஹீரோவுக்கு வந்து ஹீரோ ஹீரோயினுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்து காமிச்சிருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு கிளைமேக்ஸு, நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே, டைலாக்லேருந்து எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்து எந்த வரைக்கும் எந்த ஒரு லேக்கும் இல்லாமல் நல்லா ஒரு கிளியராக வந்து காமிச்சிருப்பாங்க. நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் எப்படி இருப்பாங்க, ஒரு கான்ஸ்டபிள்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க, அவங்களும் வந்து ஒரு மனுஷன் தான், அவங்களுக்கும் என்ன மாதிரி இதெல்லாம் இருக்குன்றது ஒரு டீட்டெயிலிங்காக வந்து ஸ்கிரிப்டில் வந்து நல்லா ஒரு ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இது ஒரு ஓவராலாக நல்ல ஒரு ஸ்கிரிப்டுன்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஸ்கிரிப்ட், நல்ல ஒரு படம், நல்ல டைலாக்ஸ்லேருந்து நல்ல கதையிலேருந்து எல்லாம் கரெக்டாக வந்து கொண்டு வந்து மக்களுக்கு வந்து சேர்த்துருக்குறாங்க. மக்கள் எல்லாருமே வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கும், ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த படம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரியை வந்து டைரக்டர் வந்து அழகாக சூப்பராக வந்து காமிச்சிருப்பாரு. ஓவராலாக நல்லா வந்து ஒர்க் அவுட்டாக இருக்குது. இந்த படம் எல்லாருமே வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து தேட்டரில் வந்து தாராளமாக என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம், நல்ல ஒரு கதை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தோட ரேட்டிங் நம்ம சேனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3.5 out of 5. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.